அவு கூட்டல் கடிய இந்த சேர்த்து எதுக்க ஞாபகம் இருக்கா பாருங்க. ஒரு சுட்டு பெயரை அடுத்ததா ஒரு வகரமை வந்தா பக்கத்துல ஒரு வல்லின எழுத்து வந்தா அது ஆயுதமாக மாறும் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஒரு சுட்டு எழுத்துக்கு அடுத்ததா ஒரு வகரமை வந்திருக்கு, அதற்கு அடுத்ததா ஒரு மெல்லின எழுத்து வந்தால், வல்லின எழுத்து வந்தா ஆயுத எழுத்து இங்க வருது அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆயுத எழுத்து வந்து புணருதுன்னு பார்த்திருந்தோம். அதுவே இங்க மெல்லின எழுத்து வந்தால் எவ்வாறு இந்த 3 சொற்களையும் சேர்த்து எழுதுவது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வரப்போற குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? இந்த 3 சொற்களை பார்க்கலாம். அவு கூட்டல் ஞானம். ஓகேங்களா? அதாவது சுட்டு எழுத்து ஆ இ உ இந்த சுட்டு எழுத்தை அடுத்து உங்களை சுட்டு பெயரை அடுத்து ஒரு வகரமை வந்து ஓகேங்களா வருமொழியில ஓகேங்களா ஒரு மெல்லின எழுத்து வந்தால் இங்க என்ன மெல்லின எழுத்து இருக்கோ அதோட மெய் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அவு கூட்டல் ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு உணரும். அதே மாதிரிதான் இங்கேயும் சுட்டு பெயர் அடுத்ததா ஒரு வகரமை அடுத்ததா ஒரு மெல்லின எழுத்து. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, யு ஞானம். ஓகேங்களா? யு ஞானம் சாரி இஞ்ஞானம் இஞ்ஞானம். ஓகேங்களா? அடுத்ததா உ கூட்டல் ஞானம். அதேதான் ஒரு சுட்டு பெயர் அடுத்ததா ஒரு வகரமை இருக்கு அடுத்ததா ஒரு மெல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, உஞ்ஞானம். ஓகேங்களா? உன் ஞானம். ஓகேங்களா? இதுல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வகரமை எடுத்து சுட்டு பெயருக்கு அடுத்து வகரமை வந்து அடுத்ததா வல்லின எழுத்து வந்தால் அந்த இடத்துல ஆயுத எழுத்து வரும். அதுவே மெல்லின எழுத்து வந்தால் இங்க என்ன இருக்கோ அதோட மெய் எழுத்து வரும். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இந்த மெல்லின எழுத்தோட மெய் எழுத்து என்ன இன். ஓகேங்களா? அப்படியே இந்த எழுத்து வந்து புணரும். ஓகேங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 சேர்த்து எழுதுக்கும் வரப்போற எக்ஸாமுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.